பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ TS மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தான் ஜூன் மாத பலன்கள். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் மேச வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். குரு பயிற்சி ஆகிட்டார், அதனால் மிதுன வீட்டில் இருக்கார். புதனும் தன்னுடைய சொந்த வீட்டில் மிதுன வீட்டில் இருக்கார். கேது பகவான் செவ்வாய் சிம்ம வீட்டில் இருக்காங்க. செவ்வாய் இப்போ தான் வந்தார், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கடக வீட்டில் இருந்த செவ்வாய் இப்போ தன்னுடைய நண்பர் வீடான சிம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே தான் கேது பகவான் இப்போ வந்திருக்காரு. கும்ப வீட்டில் ஆல்ரெடி ராக பகவான் இருக்கார். திருக்கணித பிரகாரம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பவும் போல் 12 ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பு. எல்லா முருகன் கோவில்கள்லையும் மிகப்பெரிய விழா நடக்கும். அந்த நாட்களில் நாமும் கொண்டாடுவோம். விழா கொண்டாடக்கூடிய வைகாசி விசாகம் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லுவோம். நேயர்கள் நீங்கள் இப்போ தான் முத நம்ம இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா குறுகிய காலத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 80,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்குன்னா நீங்கள் தான், உங்கள் ஆதரவு தான். உங்கள் ஆதரவு இல்லைன்னா நான் இல்லை. சரி, இன்னும் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோம்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க, நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. சரி, என்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாதம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல பலனே கிடைக்கும், நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மேச ராசியை பார்ப்போம். மேச ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக மேச ராசினாலே ஆளுமை, அதிகாரம், அரசியல், அரசாங்கம் எப்படியில் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு அதிகார பதவி அல்லது அதிகாரமுள்ள வேலை அல்லது நிர்வாகம், இது நல்லாவும் இருக்கும். அந்த துறையில் இருப்பாங்க, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். சரி, இந்த மேசராசிக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யார்? 2ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் தான், 7ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் தான். சுக்கிரன்னாலே அழகு, சுக்கிரன்னா கலை, சுக்கிரன்னா உணவு, சுக்கிரன்னா நீர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். களத்திரக்காரன் சுக்கிரன், பியூட்டி பார்லர், அழகு சாதன பொருட்கள், மர பர்னிச்சர், இப்படி எல்லாமே சொல்லலாம் சுக்கிரன். இது யாருடைய வீடு? மேச வீடு. மேச வீட்டுக்கு அதிபதி யார்? முருகன், செவ்வாய். அப்போ முருகனுடைய அழகுக்கு சொல்லா வேணும். ஏற்கனவே மேசராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, கற்பாக இருந்தால் கூட அழகாக இருப்பாங்க. இப்போ அங்கே யார் வந்திருக்கா? சுக்கிரனே வந்திருக்கு. அப்போது இந்த மாதம் முழுவதும், ஒரு மாதத்துக்கு சுக்கிரன் ராசியில் இருப்பார். இந்த மாதம் முழுவதும் அழகாக இருப்பீங்க, தேஜஸாக இருப்பீங்க. மேக்கப்பே பண்ணலைனாலும் இயற்கையான அழகாக இருப்பீங்க இந்த ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக. சந்திரன்னா அம்மா, சுக்கிரன்னா மனைவி. அப்போ அம்மா மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஒரு வகைக்கு மாமியார் மருமகளையும் சொல்லலாம். அப்போ மாமியார் மருமக ஒற்றுமை இந்த மாதம் நல்லா இருக்கும். ரைட். அடுத்து 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமான்னா இருக்கலாம். 3ஆம் இடம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். ஒரு ஜாதகத்தில் 9 கட்டத்தில் 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் இடம் வலுத்துருச்சுன்னா, 3ஆம் இடம் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் ஜெயிக்கும். நான் ஜாதகம் பார்த்து நிறைய பேருக்கு பலன் சொல்லியிருக்கேன். அப்போ 3ல் சூரியன் இருக்கலாமா? இருக்கலாம். அரசாங்கம், அப்பா, அரசியல்னு சொல்கிறது சூரியன், நிர்வாகம் சொல்கிறது சூரியன், பூர்வீகத்தை சொல்கிறது சூரியன். அந்த சூரியன் அங்கே இருக்குது. அப்போ 3ஆம் இடத்துலேருந்து அந்த சூரியன் எங்கே பார்க்குது? 9ஆம் இடத்தை, பாக்கியத்தை பார்க்குது. அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா? உங்களுக்கு பாக்கியாதிபதி குருவே அங்கே இருக்கார், அவரும் சேர்ந்து பார்க்குறாரு. வேறு அங்கே யார் இருக்கா? புதன். புதன்னா கம்யூனிகேஷன், தொடர்புகள், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, நகைச்சுவை, நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆக இந்த மாதம் அடிக்கிற யோகம் மேசராசிக்கு சூப்பர்.
ரெண்டாவது, இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியில் இருக்கிற சுக்கிரனை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு யாரு? ஒரு சுப கிரகம். 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வியாழ நோக்கம் வந்துடுச்சு. மேச ராசிக்கு திருமணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, கலத்திரக்காரனும் பார்க்குறாரு. இந்த வீட்டுக்கு அதிபதியே சுக்கிரன் தானே, அவரே பார்க்குறாரு. அப்போ கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். யாராவது 2வது திருமணம் எதிர்பார்த்தாலும் நடக்கும். ஏன்னா புதன் ரெட்டத்தன்மை, அங்கே குருவும் இருக்குது, சூரியன் இருக்குது. எல்லாத்தோட இந்த இடத்த குரு சூரியனோட சேர்ந்து குரு பார்க்குறாரு. இதுக்கு பேர் சிவராஜ யோகம் சொல்கிறது. திரும்ப அந்த சூரியன் குரு ஒன்று சேர்ந்து சிவராஜ யோகம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குது. அங்கேருந்து லாபஸ்தானம் 11ஆம் இடத்தையும் பார்க்குது. முதல் திருமணம் 7ஆம் இடம், 2வது திருமணம் 9ஆம் இடம், 3வது திருமணம் 11ஆம் இடம். யாருக்காவது லட்சத்தில் ஒருத்தருக்கு 2வது திருமணமோ அல்லது 3வது திருமணமோ வாய்ப்பு இருக்குது. ஏதாவது வருத்தம் நடந்து போச்சு, ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா இப்போ இந்த 3 இடத்தையும் குரு பார்க்கறதுனால அதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, குழந்தை கன்ஃபார்ம்டு. ஏன்னா காலபுருஷனுக்கு 5 குறைவன் தான் குழந்தைய கொடுக்குற இடத்துக்கு அதிபதி. அந்த சூரியனோட குரு சேருது. அப்போ குழந்தை பாக்கியம் கன்ஃபார்மாக உண்டு. இல்லை சார், ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா இப்போ இன்னொரு குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தில் வெற்றி சார், அரசியலில் வெற்றி. குருவும் சூரியன் ஒன்று சேர்ந்து 3ஆம் இடத்துலேருந்து பாக்கியஸ்தானத்தில் பார்க்கறதுனால, லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, சமுதாயம் சொல்லக்கூடிய நீங்கள் சம்மந்தப்படுற இடத்த குரு பார்க்கறதுனால அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன்னா பண்ணலாம், கிடைக்கும். இல்லை சார், ஏற்கனவே பரீட்சை எழுதியிருக்கேன் சார் அப்படின்னா பாஸ் ஆகிடுவீங்க. இல்லை சார், அரசாங்க இன்டர்வியூ போகணுமா சார், போகலாம். சொத்து சுகம் உண்டு. ஏன்? உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வள காலம் 4ஆம் இடத்துலேருந்து இப்போ சூரியன் வீட்டுக்கு வந்துட்டார். 5ன்னா அதிர்ஷ்டம், 5ன்னா புகழ், 5ன்னா தாய்மாமன், 5ன்னா உயர்கல்வி, ப்ரமோஷன். அப்போ மேசராசிக்காரங்க யாருக்காவது உயர்கல்வி போகணும், வெளி மாவட்டம் போகணும், வெளி மாநிலம் போகணும்னா கிடைக்கும். இல்லை சார், எனக்கு ப்ரொமோஷன் வரணும், கிடைக்கும். எல்லா யோகமும் கொட்டி கிடக்குது இந்த மாதம். அதான் முதல்ல சொன்னேனே, அழகாக இருப்பீங்கன்னு. அடுத்து இந்த செவ்வாய் எங்கே பார்க்குறாரு? 1, 2, 3 4ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடங்கிறது ரகசியம், 8ஆம் இடங்கிறது மாங்கல்யம், 8ஆம் இடங்கிறது அற்புதமான திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்கிற இடம். 5ஆம் இடமும் அதிர்ஷ்டம், பூர்வீகம், லக்கு. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். அதை செவ்வாயே பார்க்குது, அந்த வீட்டு அதிபதியே பார்க்குது. அடுத்து இந்த செவ்வாய் எங்கே பார்க்குது? 11ஆம் இடத்தையும் பார்க்குது, 12ஆம் இடத்தையும் பார்க்குது. உங்கள் ராசிநாதனாக இருந்து அப்போ லாபம் கொட்டி கிடக்குது. இந்த ராகு வேற 11ல் இருக்கார். 11ஆம் இடத்து ராகு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இங்கே இருப்பார். அப்போ மேசராசிக்கெல்லாம் லாபம் உண்டு உண்டு உண்டு. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த லாபம் உண்டு. 4ஆம் இடம் தான் அம்மான்னு சொன்னேன். 4ஆம் இடம் அம்மா. அந்த வீட்டுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ அம்மாவுக்கு கடன் இல்லை, வியாதி குறையும், நோய் இல்லை. அம்மாவுக்கு ஏதாவது வழக்கு நடந்தாலும் தீர்வாகும். 6னா நல்ல வேலை, குருவே பார்க்குது. அவர் வீட்டு அவரே பார்க்குறாரு, அது சூரியனோட சேர்ந்து பார்க்குறாரு. அப்போ அம்மாவுக்கு ஒரு இடமாற்றமோ வேலையில் மாற்றமோ உண்டு. நல்ல வீடு கட்டலாம். செவ்வாய் நல்ல இடத்துக்கு வந்துட்டார். அப்போ வீடு வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம். குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஏன்னா 5ஆம் இடம் பிள்ளைங்களை சொல்கிறது, உங்கள் பூர்வீகத்தை சொல்கிறது, குழந்தைங்களை சொல்கிறது. அப்போ அதுக்கு 11ல் சூரியன் இருக்குது, குருவோட சேருது. அப்போ குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தைங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா 5க்கு 5 குரு பார்க்குது, புதனோட சேர்ந்து பார்க்குது, சூரியனோட பார்க்குது. நிறைய யோகங்கள் இருக்குது. மைனஸ் அப்படின்னா இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்ணுக்கோ பல்லுக்கோ மருத்துவ செலவு உண்டு. அதுதானே தவிர பெரிய பாதிப்பு இல்லை. 5ல் கேது இருக்காருன்னு பயப்பட வேணாம். இங்கே ராசிநாதன் வந்து அங்கே இருக்கார். இவருக்கு வீடு கொடுத்த ஒரு லாபத்தில் இருக்கார், சுபமாக இருக்கார். அதனால் 5ல் கேது பயப்பட வேணாம். 5ல் செவ்வாய் அற்புதமான கேது யோகம் உண்டு. இந்த மாதம் யோகங்கள் கொட்டி கிடக்கு. பண வருவாய் நல்லாயிருக்கும். 7.5 சனின்னு பயப்பட வேண்டாம். அது 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம். படிப்பில் கூடுதல் கவனம். 7.5 என்ன, படிச்சிருவோம் மறந்துடும். 7.5 என்ன, வேலைக்கு போவோம், குறைச்ச சம்பளம் கிடைக்கும். 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, சம்பளம் கம்மி. ஆக இந்த மாதம் முழுவதும் யோகங்கள் கொட்டி கிடக்குது, பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி மேசராசிக்காரங்களுக்கு 9ஆம் தேதி 10ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு,
முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.